மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு இன்று புறப்பட்டார். நாளை பிரான்சின் நீஸ் நகரில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இருதரப்பு உறவுகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடுகின்றனர். இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை கூட்டாக இருவரும் தொடங்கி வைக்கின்றனர். பின்னர் அங்கிருந்து ஸ்லோவாக்கியா செல்கிறார் பிரதமர் மோடி. 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த நாட்டுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடிதான். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் ஃபிகோவை பிரதமர் சந்தித்து பேசுகிறார். வணிகம், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல துறை ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பிரான்சின் ஈவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டின் போது G7 அமைப்பு மற்றும் நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார். உச்சி மாநாட்டில் சர்வதேச அளவிலான பொருளாதார மீட்சி, உலக நாடுகளின் ஒற்றுமை மற்றும் பொறுப்பான AI பயன்பாடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜூன் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டிலும் மோடி பங்கேற்கிறார். பின்னர் பாரிஸ் நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றுவார். அதன்பின் இந்தியா திரும்புகிறார்.